அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்கள் அனைவரையும் தமிழர் இணையம் என்ற இந்த ஜோதிட சேனல் வாயிலாக சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. தொடர்ந்து நம்ம இப்போது சனி பெயர்ச்சி பலன்கள், அதாவது 2025 அடுத்த வருடம் மார்ச் மாத இறுதியில் நடக்கவிருக்கிற சனி பெயர்ச்சி பலன்களை பற்றி தான் முழுசாக பார்த்துட்டு வந்துருக்கோம். ஒவ்வொரு ராசியாக இப்போ மேஷம் தொடங்கி மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம் வரைக்கும் பார்த்துவிட்ட நிலையில் இன்றைக்கு நம்ம பார்க்க இருப்பது சிம்ம ராசி. சிம்ம ராசிக்கு அடுத்த 3 ஆண்டுகள், தோராயமாக அடுத்த 3 ஆண்டுகள் எந்தெந்த மாதிரியான பலன்களை இந்த சனி பயிற்சி தரப்போகிறது என்பதை பற்றியான பலன்களைத்தான் பார்க்க இருக்கிறோம். இது ராசியின் அடிப்படையில் சொல்லப்படுகிறது, அதாவது கோல்சாரம்னு சொல்கிறோம் இல்லைங்களா. இந்த கோள்கள் உங்களுடைய பிறந்த ஜாதகம் என்பது ஒரு ஃபோட்டோ எடுத்த மாதிரி. நீங்கள் பிறந்த பொழுது அந்த கோள்கள் எங்கெங்கெல்லாம் இருந்ததோ அதை ஃபோட்டோ எடுத்த மாதிரி அது உங்கள் பிறந்த ஜாதகம். அந்த பிறந்த ஜாதகம் தான் 99 விழுக்காடு சரியாக இருக்கும், சரியான பலனை கொடுக்கும். இருப்பினும் ராசி நம்ம ஏன் பார்க்குறோம், கோல்சாரம்னு சொல்லப்படுகிற நகர்ந்து கொண்டே இருக்கிற இந்த ராசி கட்டங்கள், நகர்ந்து கொண்டே இருக்கிற இந்த ராசி கட்டங்களில் அடிப்படையிலும் பலன்கள் மறைந்திருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை. பிறந்த ஜாதகத்தையும் இன்றைக்கு இருக்கிற கோல்சாரத்தையும் இரண்டையும் சேர்த்து பலன் சொல்லுகிற முறைதான் சரியான முறை. தமிழர் மரபியலில் தமிழர் பாரம்பரிய முறையில் ரொம்ப மிக மிக முக்கியமான ஒரு அமைப்பே இந்த 2 அமைப்புகளையும் வைத்து தான் பலன் சொல்லணும். அதனால தான் ஜோதிடம் பார்க்கவிருக்கிற நபர்கள் அதிகபட்சமாக ஒரு 3-4 ஆண்டுகளுக்கு மட்டுமே பலன் சொல்லுங்கள். அதற்கு மீறி கோல்சாரங்கள் கோள்களில் ஏற்படுகிற வேறுபாடின் காரணமாக பலன்கள் மாறலாம் என்பதற்காகத்தான் 3-4 ஆண்டுகளுக்கு மட்டும் உங்களுடைய எதிர்காலத்தை கணித்து கூற கடமைப்பட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு சிம்மத்தை பற்றி பார்க்கிறோம். அதற்கு முன்பாக ஒரு முக்கியமான விடயம் என்னென்னாங்க, பெரும்பாலும் இப்போ என்னுடைய அளவில் நிறைய எனக்கு மெயில் வந்திருக்கு. அந்த மெயிலெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லா ஜோதிடர்களும் பார்த்திங்கன்னா, இப்போ நான் ஏற்கனவே இதற்கு முன்பு பதிவிட்ட கடகராசியை பொறுத்து இந்த 3 ஆண்டுகளில் கடகராசிக்கு இந்த குறிப்பிட்ட காலத்தில் இவ்வளோ பெரிய யோகம் நடக்கப் போகிறது, அந்த யோகம் நடக்கப் போகிறது, இந்த யோகம் நடக்கப் போகிறதுனாலாம் பதிவுகள் போட்டிருந்தாங்க. நான் நிறைய யூடியூப்பில் பார்த்தேன். ஆனால் நீங்கள் சொல்கிறது வேறுபாடாக இருக்கிறது. என்ன அப்படின்னாங்க, எங்களுக்கு அவர்கள் சொல்லிய பலன் சரியாக அமையலை, அந்த மாதிரி நடக்கலை. கடகம் மிகப்பெரிய துன்பத்துக்கு ஆளாகி நிறைய குடும்ப சிக்கல்களும் பொருளாதார சிக்கல்களும் ஏற்பட்டது. அதை கிட்டத்தட்ட உங்களுடைய வீடியோ ஒத்து போகுது அப்படின்னு நான் இதில் உங்களுக்கு தன்னம்பிக்கையை ஊட்டி தைரியத்தை கொடுக்குற ஒரு அமைப்பாக ஒரு சில வார்த்தைகள் உங்களுக்கு கண்டிப்பாக அதில் இருக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இருப்பினும் இருக்கிற உண்மையை முழுவதுமாக சொல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரு காரணத்திற்காக ஒரு சில விடயங்களை மட்டும் மறைத்து கொண்டு ஏனைய 90 விழுக்காடு இந்த ராசிக்கு இந்த சனிப்பெயர்ச்சி என்ன நடக்கும் அப்படிங்கிறத முழுசாக சொல்லத்தான் கடமைப்பட்டிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக பாருங்கள். குறிப்பாக சிம்மராசிக்காரர்கள் முழுவாக பாருங்கள், உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இன்றைக்கு பார்க்கவிருக்கிறது சிம்மம். ஏற்கனவே சிம்மத்திற்கு 7ஆம் இடத்தில் கண்டகசனின்னு சொல்லப்படுகிற 7ஆம் இடத்திலிருந்து பல விதமான அமைப்புகளை செய்திருக்கிற சனி தற்பொழுது அஷ்டமம் சொல்லப்படுகிற 8ஆம் இடத்திற்கு சனி பெயர்கிறது. குறிப்பாக ஒன்று வச்சுக்கோங்க, எப்பொழுதுமே இந்த சனி பெயர்ச்சி என்பது உங்களுடைய ராசியில் நுழையும் பொழுது, அதாவது ஜென்ம சனி அப்படின்னு சொல்லப்படுகிற உங்கள் ராசியில் நுழையும் பொழுதும் அஷ்டமச்சனின்னு சொல்லப்படுகிற உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் வருகிற நிலை, இந்த 2 நிலையில் ஏனைய 10 நிலைகள் பெரிய பாதிப்பை பெரிய அளவில் பாதிப்பு உங்களுக்கு உணர முடியாட்டி கூட இந்த 2 இடங்களில் சனி வரும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் பாதிப்பை உணர்ந்தே தீருவீங்க. உணரக்கூடிய அப்படி ஒரு அமைப்பை இந்த சனி பெயர்ச்சி கொடுக்க இருக்கிறது. ஆரம்பத்திலேயே சொல்லிடுறேன், சிம்மம் ரொம்ப 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 கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். அடுத்து வருகிற ஒரு 3 ஆண்டு காலகட்டம். இப்பொழுது சிம்மத்திற்கு 7ஆம் இடத்தில் இருந்து, இப்போ 7ஆம் இடத்து சனி என்னென்ன மாதிரியான அமைப்புகளை செய்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதுவரை பண வரவுகளை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து, படிப்படியாக பண வரவுகளை குறைத்து, ஒவ்வொருவருடைய சுயஜாதகத்தை பொறுத்து பலன்கள் மாறுபடலாம். ஆனால் பெரும்பான்மை ஒரு 70 விழுக்காடுக்கு நான் சொல்லுகிற பலன் உறுதியாக நடந்திருக்கும். பண வரவுகளை படிப்படியாக குறைச்சிருக்கும். படிப்படியாக உங்களுக்கு எங்கிருந்து வருமானம் வருகிறதோ அந்த வருமானத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு அதிகமான கடன், அதாவது என்னென்னா இது வருமானத்தை குறைத்து கடனை கொடுத்துருக்கும். அதாவது என்ன, வருமானத்திற்கு அதிகமாக செலவை கொடுத்து கடன் பெற வச்சுருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு உதவக்கூடிய நண்பர்கள், உங்களுடைய நெருங்கிய நட்பு வட்டாரம், உங்களுக்கு நீங்கள் பொருளாதார ரீதியாக
இப்போ ஏதாவது ஒரு சிக்கல் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னாங்க, அந்த சிக்கலிலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கு பொருளாதார ரீதியாக சில நண்பர்கள் எப்பொழுதுமே உதவ கடமைப்பட்டிருக்கிறார்கள், உதவுவார்கள். பெரும்பான்மையான நண்பர்கள் தான் அதிகமாக உதவக்கூடிய ஒரு அமைப்பு. நண்பர்கள், பார்ட்னர்கள் போன்ற நபர்கள் வந்து உங்களுக்கு உதவக்கூடிய ஒரு அமைப்பை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை சிதைச்சு கொண்டு வந்திருக்கும். இந்த 3 ஆண்டுகள், ஏனைய 2022, 23, 24 இந்த 3 வருடங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யார் உதவுகிற நிலையில் இருக்கிறார்களோ, உங்களுக்கு உடனடியாக பொருளாதார ரீதியாக யார் உதவ தயாராக இருக்கிறார்களோ அவர்களுடன் மனக்கசப்பு போன்ற அமைப்புகள் ஏற்பட்டு அவர்கள் உங்களுக்கு உதவ முடியாத ஒரு நிலையை ஏற்படுத்தி இருக்கும். உங்களுக்கு எங்கே உதவி கிடைக்குதோ, உதவி கிடைக்குமோ, இதுவரைக்கும் கிடைச்சிட்டு இருந்தோ அந்த இடங்களை பூராக கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சிட்டு வந்து உங்களை தனிமைப்படுத்தி இருக்கும் இந்த கண்டக சனி. பெரும்பாலான கண்டக சனியில் பார்த்தீங்கன்னா அடமானம் போவது அதிகமாக இருக்கும். அதாவது என்னென்னா, வீடு மாதிரியான வீடு அல்லது இடம், தோட்டம், இது போன்ற இதில் வந்து அந்த டாக்குமெண்ட் நம்ம போய் அடமானம் வைக்கிறோம் இல்லைங்களா. பேங்க்கில் ஒரு லோன் வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம பத்திரத்தை அடமானம் வைத்து அதன் இதிலிருந்து நம்ம வங்கியிலிருந்து கடன் பெறணும் இல்லைங்களா. அந்த மாதிரியான அமைப்புகளை பெரும்பாலான நபர்களுக்கு செய்திருக்கும். ஏனைய அதிகப்படியான நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இருக்கிற நம்ம செலவினங்களை வந்து சற்று ஏதாவது ஒரு காரணத்திற்காக, மருத்துவ காரணமாக இருக்கலாம், அல்லது நீங்கள் வீடு வந்து புதுப்பிக்கிறது, தொழில் பெருசு பண்ணுறதுக்கு, இல்லை குழந்தைகளுடைய படிப்பு செலவுக்கு, மருத்துவ செலவுக்கு, ஏதாவது ஒரு காரணத்திற்காக நீங்கள் அணிந்து கொண்டிருக்கிற அந்த நகைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, ஆபரணங்கள், நீங்கள் அணிந்து கொண்டிருக்கிற அந்த ஆபரணங்களுக்கு வந்து பேங்க்கில் போயிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் சிம்மராசிக்காரருக்கு இந்த 3 வருடத்தில். இதுவரைக்கும் நடந்த அந்த 3 வருடத்தில் பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையான நபர்களுக்கு இந்த மாதிரியான அமைப்புகள் நடந்திருக்கும். மீண்டும் அதை மீட்டெடுக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த 3 ஆண்டுகளுக்கு சற்று கடினம் அப்படிங்கிறது தான் உண்மையான பலன். இல்லை நீங்கள் எடுத்துருவீங்க, முன்னேறி வந்துடுவீங்க அப்படிங்கிறது இல்லை. ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப உன்னிப்பாகவும் ரொம்ப கவனத்தாகவும் இந்த வார்த்தையை வந்து கையாளுங்க. இப்போ அப்படி இதுவரை வந்து இந்த 7ஆம் இடம் சனிங்கிறதே ஏகப்பட்ட துன்பங்களை கொடுத்திருக்கும். இனி வருகிற 8ஆம் அப்படிப்பட்ட இந்த அஷ்டமச்சனி காலத்தை நீங்கள் எளிதாக கடந்துவிட முடியும். நிறைய நீங்கள் வந்து அதுனா இதுக்காக மெனக்கிட வேண்டிய ஒரு அமைப்பாகத்தான் இருக்கும். இந்த அஷ்டமச்சனி காலத்தில் நிறைய அவமானங்களும் கேவலங்களும் உங்களை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ளுகிற உங்கள் சுற்றம், அதாவது உங்கள் உறவு, உங்களுடைய நட்பு, உங்கள் மீது மற்றவர்கள் வைத்திருக்கிற அபிமானம், அதாவது என்னென்னா நீங்கள் யார் அப்படிங்கிறத முழுவதுமாக கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த அஷ்டமச்சனி காலகட்டம் உங்களுக்கு இருக்க போகிறது. அப்படிப்பட்ட சிம்ம ராசிக்காரர்கள் முதலில் கடைபிடிக்க வேண்டியது என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். வருகிற ஜனவரியிலிருந்தே உங்களுக்கு ஆரம்பிச்சிடும். இப்பொழுதே உங்களுக்கு மகம், ஏன்னா சிம்மத்தில் வந்து மகம், பூரம், உத்திரம்னு 3 நட்சத்திரங்கள் வரும். 3 நட்சத்திரங்கள் தான் பிறந்திருப்பீங்க சிம்மராசியில் பிறந்தவர்கள். மகம் முழுவதுமாக 4 பாதமும், பூரம் 4 பாதமும், இது வந்து சூரியனுடைய நட்சத்திரம் வந்து 1 பாதம் தான் இருக்கும் பெரும்பான்மையாக இருக்கிற நபர்களுக்கு. மகத்திற்கு இப்பொழுதே சில சமிக்கைகள் வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். இப்பொழுதிருந்தே பொருளாதாரத்தில் எவ்வளவு நீங்கள் வந்து இந்த கருமித்தனம்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த கஞ்சத்தனம், எவ்வளவுக்கு எவ்வளவு செலவுகளை குறைத்து கொண்டு உங்கள் வருமானத்திற்கு உள்ளாக எவ்வளவு வந்து நீங்கள் செலவை குறைச்சிக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ செலவை குறைச்சிக்கங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அடுத்த வருகிற 3 வருட காலகட்டத்தில் வந்து நீங்கள் நீந்தி கரையேறணும் அப்படின்னா கண்டிப்பாக இதை நீங்கள் கடைபிடிச்சு தான் ஆகணும். ஆனால் உங்களுடைய நேரம், உங்களுடைய சுயஜாதத்தை பொறுத்து தான் இதெல்லாம் அமையும். சிம்மத்திற்கு 8ஆம் இடத்தில் வருகிற சனி வந்து சற்று கெடுபலனாக, அதிகமான கெடுபலனாக தரக்கூடிய ஒரு அமைப்பாகத்தான் இருக்கும். காரணம் என்னன்னாங்க, சிம்மத்திற்கும் சனிக்கும் சிம்மத்தோட அதிபதினு சொல்லப்படுகிற சூரியனுக்கும் சனிக்கும் எதிரி கிரகங்கள். இது வந்து ஒளி உச்சநிலை, ஒளியின் அமைப்பு. அது முழுக்க இருளோட அமைப்பு. சனிங்கிறது முழுக்க இருள், அது வந்து டார்க்னஸ். இது வந்து ஃபுல் லைட். இது ரெண்டுக்கும் எதிர் ஆகவே ஆகாது. அதனால் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த அஷ்டம 7.5 சனிகள், ஜென்ம சனியும் இந்த அஷ்டம சனியும் வந்து குறிப்பாக இந்த கடக சிம்ம ராசிகளுக்கு, கடகத்திற்கு ஒரு 80 விழுக்காடுனா இதுக்கு 120 விழுக்காடு, நல்லா புரிஞ்சுக்கங்க, 120% கெடுபலனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகத்தான் சனி வரும். இருப்பினும் பார்த்தீங்கன்னா சனி குருவுடைய வீட்டில் போய் அமர்வது ஒரு வகையில் ஒரு சிலருக்கு நல்லது. ஆனால் இந்த ஒரு வகையில் ஒரு சிலருக்குன்னு சொல்கிறது என்னென்னா, அவங்களுடைய ஜாதக பலத்தை பொறுத்தும் தசாபுத்தி அமைப்பை பொறுத்தும் இது மாதிரியான பலன்கள் வந்து அமையும். அஷ்டமச்சனி கொஞ்சம் வீரியமாகத்தான் இருக்கும். இப்பொழுது அஷ்டமச்சனி வயது வாரியாக எந்தெந்த மாதிரியான அமைப்புகளை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போது சிம்மராசியில் பிறந்த ஏறக்குறைய ஒரு ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி படித்து கொண்டிருக்கிற, அந்த படிப்பை முடிக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கிற ஒரு 20-21 வயது நிரம்பிய நபர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த அஷ்டமச்சனி சனி என்பது கல்வியில் மிகப்பெரிய தடுமாற்றத்தையும் திண்டாட்டத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. உங்கள் வீட்டில் சிம்மராசியில் பிறந்த குழந்தைகள் இருந்தால் படிப்பில் கவனம். ஏன்னா நீங்கள் படித்ததெல்லாம் மறந்து போயிடும். தேவையான நேரத்தில் வந்து முழுவதுமாக மறந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு வந்து இந்த அஷ்டமச்சனி உங்களுக்கு கொடுக்கும், உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து.
உங்களுடைய ஜாதகத்தில் புதன், அந்த குழந்தைகளுக்கு புதனும் சந்திரனும் வலுத்திருக்கிற நிலையில் ஓரளவு தப்பித்துக் கொள்ளலாம். இல்லை என்றால் கடுமையான இது இருக்கும். பெரும்பாலும் டிஸ்கன்டினியூ பண்ணுறான்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, படிப்பிலிருந்து சிறிது காலம் வந்து படிப்பிலிருந்து நகர்ந்துருக்கு, 1 வருடம் 2 வருடம் அந்த படிப்பை விட்டுட்டு மீண்டும் தொடர்கிற ஒரு அமைப்பை ஒரு சிலருக்கு, நல்லா புரிஞ்சுக்கங்க, ஒரு சில குழந்தைகளுக்கு இது மாதிரியான அமைப்புகளும் கிடைக்கும், இது மாதிரி அமைப்புகளும் வந்து நடக்கும். அதே மாதிரி கல்லூரி போயிட்டுருக்கிற குழந்தைகள் நிறைய பேர் வந்து டிஸ்கன்டினியூ பண்ணுகிற ஒரு அமைப்பு வந்து இந்த குறிப்பிட்ட காலத்தில் நடக்கிற ஒரு அமைப்பாக இருக்கும். அதனால் குழந்தைகள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். கல்வியில் வந்து மிகப்பெரிய கவனத்தை செலுத்துவது. அப்படி சிம்மராசியில் பிறந்த குழந்தைகள் உங்கள் வீட்டில் இருக்குமாயின், அப்போ அந்த குழந்தையோட அப்பாவோ அம்மாவோ இல்லை ஏனைய நபர்களுக்கு அவங்க வந்து யாராவது கும்பராசியாகவோ மீனராசியாகவோ மேசராசியாகவோ கடகராசியாகவோ அல்லது கன்னிராசியாகவோ, நான் குறிப்பிட்ட இந்த ராசிகளில் பிறந்திருந்தார்கள், ஆனால் அந்த ராசிக்கு கொஞ்சம் நேரம் சரியில்லை அப்படிங்கும் பொழுது இது ரெண்டும் ஒன்று சேர்ந்து இன்னும் கடினத்தை அதிகப்படுத்தும். அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. ஒரு 20 வயது இருக்கிற குழந்தைகளுக்கு கல்வியில் ரொம்ப ரொம்ப முக்கியம். தான் விரும்பிய படிப்பை வந்து படிக்க முடியாமல் போகிறக்கான ஒரு அமைப்புகளும் ஒரு சில குழந்தைகளுக்கு இருக்கும். மனம் தளர வேண்டாம். அடுத்தடுத்து வருகிற காலம் உங்களுக்கு நல்ல பொற்காலமாக அமையும். அதனால் மனம் தளர வேண்டாம். தன்னம்பிக்கையோடு தைரியத்தோடு முன்னோக்கி நகருங்கள். இந்த 20 வயதிற்கு மேல் ஒரு 30 வயதுக்குள்ளே இருக்கிற நபர்களுக்கு, இந்த 20 வயதுக்கு மேல் 30 வயதுக்குள்ளே, ஒரு 21 22 வயசுக்கு மேலே ஒரு 30 வயதுக்குள்ளேன்னு வச்சுக்கோங்க, அந்த மாதிரி இருக்கிற நபர்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் காதல் தோல்விங்கிறத சந்திச்சே தீர்வீங்க. இந்த 20 வயதுக்குள்ள இருக்கிறவங்களுக்கே இது நடக்கும். ஒரு 17 18 வயது தாண்டி இருக்கிறவங்களுக்கு காதல் தோல்வி, காதல் முறிவு போன்ற ஒரு மன உளைச்சலை கொடுக்கக்கூடிய அந்த காதல் சார்ந்த விடயங்களில் வந்து அதிகமாக ரொம்ப ஈர்க்கப்பட்டு அதன்பால் இந்த 3 வருடமும் மிகப்பெரிய ஒரு மனம் பாதிக்கப்படுகிற ஒரு நிலையை வந்து கண்டிப்பாக கொடுக்கும். திருமணங்கள் இந்த முடிந்த வரை எப்பொழுதுமே ஒன்று தெரிஞ்சுக்கங்க, எந்த ராசியாக இருந்தாலும் அஷ்டமச்சனியில் திருமணம் அமைப்பு என்பது நல்லது அல்ல. திருமண அமைப்பு என்பது நீங்கள் விரும்பி ஏற்றுக்கொள்கிற ஒரு அமைப்பு கிடையாது. நல்லா உள்வாங்கிக்கங்க. திருமணம் என்பது அமைப்பு, நல்லா தெரிஞ்சுக்கங்க, அது ஒரு அமைப்பு. அந்த காலகட்டம் வந்துட்டால் அந்த நபருக்கு, அந்த பெண்ணுக்கோ ஆணுக்கோ திருமணம் நடந்தே தீரும். திருமணம் என்ற அந்த பந்தம் நடந்தே தீரும். பெரும்பாலும் இந்த அஷ்டமச்சனி காலகட்டத்தில் நடக்கிற திருமணங்கள் பார்த்திங்கன்னா முறிவில் தான் போய் சந்திக்கும். டிவோர்ஸ்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரியான ஒரு அமைப்பில் போய் சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 அதிகம். பெரும்பாலும் குடும்பங்கள் பெறுகிறது. அதாவது தந்தையை விட்டு மகன் பிரிகிறார், அல்லது தாயை விட்டு மகன் பிரிகிறார், இல்லை அப்பா விட்டு பொண்ணு பிரிகிறது, இல்லை குடும்பங்களை விட்டு கணவனும் மனைவியும் அவங்களுடைய பிரிஞ்சுக்கிறது, சில மனக்கசப்புகளால் உறவுகள் பிரிவது, இது எல்லாமே இந்த அஷ்டம ஜென்மசனி காலகட்டங்களில், குறிப்பாக இந்த அஷ்டமச்சனி காலகட்டத்தில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகளெல்லாம் கிடையாது. நடந்தே தீரும், அவரவர்களுடைய தசாபுத்தி அமைப்பை பொறுத்து. பெரும்பாலும் டைவர்ஸ் அப்ளை பண்ணுறாங்க இல்லைங்களா, டைவர்ஸ் அப்ளை பண்ணுறவங்க இந்த ஒரு ஆணோ பெண்ணோ 2 பேரில் யாரோ ஒருத்தருக்கு அஷ்டமச்சனி நடக்கிற காலத்தில் இந்த மாதிரியான ஒரு தவறான முடிவு எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். எந்த முடிவையும் தயவு கூர்ந்து தள்ளி போடுங்க. இன்னொரு 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் தள்ளி போடுங்க. என்ன அப்படின்னாங்க, உங்களுக்கு அஷ்டமச்சனி நடந்து கொண்டு இருக்கும் பொழுது உங்களுக்கு அறிவுரை சொல்லுகிற நபரே உங்களுக்கு எதிர்மறையான அறிவுரைகள், அதாவது என்னென்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பிற்பகுதியில் துன்பப்படுகிற ஒரு அமைப்பாக அமைந்துவிடும் அந்த அறிவுரைகள். அதனால் அடுத்தவர்களுடைய பேச்சை தயவுசெய்து கேட்க வேண்டாம். சுயமாக நீங்களே முடிவு எடுக்க வேண்டாம். நல்லா புரிஞ்சுக்கங்க, அடுத்தவருடைய பேச்சையும் கேட்க வேண்டாம், சுயமாக முடிவும் எடுக்க வேண்டாம். எந்த முக்கிய முடிவாக இருந்தாலும் தள்ளி போடுங்க. இன்னொரு 2-2.5 ஆண்டுகள் தள்ளி போடுங்க. அதுக்கப்புறம் இந்த அஷ்டமச்சனி அதுக்கப்புறம் பேசிக்கலாம். இந்த பிரச்சனைகளும் சற்று அதோட வீரியம் குறைஞ்சு ஒரு நல்ல அமைப்பாக இருக்கும். குழந்தைகளுக்கு திருமணமான நபர்களுக்கு, பெரும்பாலான நபர்களுக்கு குழந்தைகளை தள்ளி போடக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். ஏன்னா குழந்தை கிடைக்காமல் போகிற ஒரு அமைப்பு ஒரு வருடம் 2 வருடம் தள்ளி போகிறக்கான அமைப்புகளாக இருக்கும். அது உங்களுடைய தசாபுத்தி அமைப்பை பொறுத்து இந்த பிற்பகுதியில் வந்து கண்டிப்பாக நீங்கள் இழந்ததை வந்து நல்ல அமைப்பாக கொடுத்துரும். அதே மாதிரி வேலை, இந்த குறிப்பிட்ட ஒரு 22 வயதிற்கு மேலே 30 வயதுக்கு இருக்கிறவங்களுக்கு, பெரும்பாலும் படித்து முடித்த நபர்களுக்கு வேலை இழப்பு, ஏற்கனவே வேலை செய்து கொண்டிருக்கிற ஒரு இடத்தில் வந்து வேலை இழக்கலாம். நீங்கள் வந்து அங்கே வேலையை விட்டுட்டு வெளியே வரலாம். அது ஏதாவது ஒரு காரணமாக இருக்கலாம். இதில் முக்கியமான அந்த காரணத்தில் என்னன்னா ஈகோ அப்படின்னு சொல்லப்படுகிற அந்த ஈகோவை விட்டு கொடுத்தீங்கன்னா ஓரளவு நன்றாக இருக்கலாம். எவ்வளவு இந்த 3 வருடங்களில் சிம்மராசிக்காரர்கள் உங்களுடைய ஈகோவை விட்டு கொடுக்கிறீர்களோ, அவமானப்பட நீங்கள் அந்த அவமானத்தை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறீர்களோ, அந்த அளவு பிரச்சனையிலிருந்து விடுபடலாம். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. தயவு கூர்ந்து எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் ஈகோனால தான் உங்கள் பிரச்சனையை ஆரம்பிக்கும். அது உங்களுடைய தொழிலாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், திருமண உறவாக இருக்கலாம், திருமணம் முடிந்து திருமண பிரிவுன்னு சொல்கிறேன் இல்லைங்களா ஒரு சிலருக்கு, அவர்களுக்கும் இந்த ஈகோ தான். இப்போ ஒன்றுமே இருக்காது, வெறும் ஈகோ பிரச்சனைனால நிறைய குடும்பங்கள், இந்த சிம்மராசியில் பிறந்த குழந்தைகள் வந்து பிரியறத கண்கூடாக நம்ம அடுத்து வருகிற காலகட்டத்தில் பார்க்கலாம். ஏன்னா ஏற்கனவே இது கடகத்துக்கு நடந்திருக்கு, இப்பொழுது சிம்மத்திற்கு நடக்க தயாராக இருக்குது. அதனால் ஈகோவை விட்டு கொடுத்து விடுங்கள்.
தொழில் புதிதாக ஆரம்பிக்கவே வேண்டாம். இந்த காலகட்டங்களில் தொழில் ஆரம்பிப்பதற்கான சரியான காலகட்டமே இல்லை. அதெல்லாம் பாதாளத்தில் உங்களை கொண்டு தள்ளி மீள முடியாத கடனில் கொண்டு சேர்த்திடும். அதனால் தயவு செய்து கடன் மட்டும் வாங்கவே வாங்காதீங்க. உயிர் போகிற நிலைக்கு மட்டும் கடனை எதிர்பாருங்கள். மற்ற நிலையில் இந்த கடனை எதிர்பார்க்காதீங்க. கடன் வாங்காதீங்க, திருப்பி கொடுக்கவே முடியாது. அந்த உறவு, உங்களுக்கு கடன் கொடுக்குற உறவோட வாழ்நாள் முழுவதும் ஒரு நல்ல இணைப்பு, அந்த பிணைப்பே இல்லாமல் உறவில் அந்த விரிசலை ஏற்படுத்திவிடும். அதனால் தயவு கூர்ந்து அதை ரொம்ப ரொம்ப யோசிங்க. சிம்மத்தில் பிறந்த குழந்தைகள் தொழில் தொடங்குறாங்க அப்படின்னா அவங்க பெற்றவங்க இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா தயவு கூர்ந்து இப்போ தொழில் வேண்டாம் சொல்லுங்கள். ஏன்னா இல்லை நான் ஜெயிச்சிருவேன், நான் பண்ணிடுவேன், நான் என்னால் தொழில் பண்ண முடியும் அப்படிங்கிற எண்ணத்தில் அவங்க எவ்வளவோ பேசினாலும் இது என்ன ஆகும்னாங்க, தன்னம்பிக்கையான பேச்சுன்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் இல்லை, இது கொண்டு போய் ஒரு பெரிய குழியில் தள்ளக்கூடிய ஒரு பேச்சாக அமைந்துவிடும். ஏன்னா அவருக்கு காலம் சரியில்லை, தசாபுத்தியும் சரியில்லைன்னா ரொம்ப மோசமான கடுமையான, அதாவது என்னென்னா ஒரு தலைமுறையே எந்திரிக்க முடியாத அளவுக்கு கொண்டு சேர்த்திடும். அதனால் கவனம் கவனம் கவனம். 30 வயதுக்கு மேற்பட்ட ஒரு 40 வயது 45 வயதுக்குள்ள இருக்கிற நபர்கள் தான் ரொம்ப கடுமையான பாதிப்பை நீங்கள் எதிர்கொள்ள போகிறீங்க இந்த அஷ்டமச்சனி காலகட்டத்தில். ஏன்னா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஒரு 26-27 வயதுக்கு மேலே ஒரு 45 வயது, அந்த 20 வருடம் உள்ள இருக்க நபர்களுக்கு இந்த அஷ்டமச்சனி ரொம்ப வீரியத்தை காட்டும். என்ன அப்படின்னாங்க, குடும்ப உறவுகளில் நிறைய சிக்கலை கொடுக்கும். உங்களுடைய வாழ்க்கை துணை, நீங்கள் பெண்ணாக இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை துணையான ஆணுக்கும் உங்களுக்குமான கருத்து முரண்கள் நிறையா இருக்கும். அதை தயவு கூர்ந்து தலையில் ஏற்றிக்காமல் உங்களுடைய, நான் முதலே சொன்ன மாதிரி உங்கள் ஈகோவை விட்டு கொடுத்துட்டு கொஞ்சம் இறங்கி போங்க, ரொம்ப நல்லது வாழ்க்கைக்கு. ஒரு ஆணாக இருந்தால் பெண் சார்ந்த இதில் நிறைய துன்பங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். என்னென்னா ராசிக்கு 8ஆம் இடம் அப்படிங்கும் பொழுதுங்க, இது அங்கிருந்து ராசிக்கு தன்னுடைய 7ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை 7ஆம் இடத்தை, அதாவது உங்கள் ராசி இருக்கிறீங்களா, உங்கள் இப்போ நீங்கள் சிம்ம ராசியில் இருக்கீங்க, உங்களுக்கு 8ஆம் இடத்துல சனி வரும்பொழுது 2ஆம் வீட்டை பார்க்கும் சனியாகிறது. 2ஆம் வீட்டை சனி பார்க்கும். அது ஒரு நல்ல அமைப்பு கிடையாது. ஏன்னா இந்த 2ஆம் இடங்கிறது தனம் குடும்பம் வாக்கு அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு அமைப்பு. அதனால் இது தனம் குடும்பம் வாக்கு இதைத்தான் பெரும்பாலும் கை வைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது. ஏன்னா நேர் எதிர்பார்வைங்கிறது ரொம்ப ஒரு வீரியமான ஒரு பார்வையாக இருக்கும் சிம்மத்திற்கு. அதே மாதிரி உங்களுடைய அதிர்ஷ்டம்னு சொல்லப்படுகிற அந்த 5ஆம் இடத்தை பார்த்தும் இந்த சனிக்கு எடுக்கும். கண்டிப்பாக அந்த 5ஆம் இடத்தை பார்த்தும் இந்த சனிக்கு எடுக்கும். அதே போல் 10ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற தொழில் ஜீவனம், நீங்கள் எதை வச்சு ஜீவனம் பண்ணுறீங்களோ அதையும் கெடுக்கும். அதனால் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருங்க. தான் இருக்கிற 8ஆம் வீட்டையும் கெடுக்கும் ராசியின் அடிப்படையில். 8ஆம் வீடு என்பது தொலைதூர பயணம், ஆயுளை குறிக்கக்கூடிய ஒரு இடம், திடீர் அதிர்ஷ்டம், புதையல் போன்ற அமைப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு இடம். இந்த 4 இடங்களிலும் முழுவதுமாக இந்த சனி ஆதிக்கத்தை செலுத்தும். இந்த 3 ஆண்டுகளில் உங்களுடைய சுயஜாதகம் ரொம்ப வலுவாக இருந்து அதி அற்புதமான நல்ல மிகப்பெரிய சுபத்துவ தசை நடந்தால் ஒழிய, அதிலும் சில பங்கங்கள் இருக்குமோ ஒழிய, அப்படி அமைப்பு கொண்ட நபர்களுக்கு இந்த அஷ்டமச்சனி பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. அப்படிப்பட்ட நபர்கள் ஒரு விழுக்காடு 2 இல்லை அதிகபட்சம் ஒரு 5 விழுக்காடுக்குள்ளே தான் இருப்பாங்க. 5% அதுக்குள்ளே தான் இருப்பாங்க. அதி அற்புதமான ஜாதகம் கொண்ட ஒரு உன்னத நிலை கொண்ட ஜாதக அமைப்பு. ஏனைய ஒரு 80 விழுக்காடு நபர்களுக்கு பெரும்பாலும் ஒரு சமநிலை கொண்ட ஒரு சாதாரண ஜாதகமாக தான் இருக்கும். அவர்களுக்கு பாதிப்பு கொஞ்சம் கடுமையாகத்தான் இருக்கும். ஏனைய 20 விழுக்காடு மக்களுக்கு ரொம்ப மட்டமான ஜாதகமாக இருக்கும். அவங்களுக்கு இது பிரச்சனையே இல்லை. ஏன்னா அவங்க வாழ்க்கை முழுக்க துன்பத்தை அனுபவித்தனால இந்த துன்பம் அவங்களுக்கு பெருசாக ஒரு பாதிப்பை கொடுத்து விட போவது கிடையாது. இதில் எண்ணிய காரியங்கள் எதுவுமே சரியாக நடக்காது. நீங்கள் நினச்ச காரியம் ஒரு காரியம் கூட நடக்காது. அதாவது 4 ஒரு முயற்சி பண்ணுறோம், 3 முயற்சி 4 முயற்சி 5 முயற்சியில் நடக்கும்லாம் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நடக்காதுங்கிறது தான் உண்மை. அதனால் தயவுசெய்து வீண் முயற்சியை விட்டுட்டு இந்த காலகட்டம் என்ன பண்ணலாம், அது குறிப்பாக இந்த 45 வயதுக்குள்ள இருக்கிற நபர்கள் என்ன பண்ணலாம்னா, முடிந்த வரை எந்த வேலைக்கு போகிறீங்களோ அந்த வேலையில் ஒட்டி கொண்டு இருங்கள். அந்த வேலையில் உங்களுக்கு ஏற்படுகிற அவமானத்தையும் கேவலத்தையும் அசிங்கத்தையும் உங்களுக்கு அதிகப்படியான உடல் உழைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக சனி இருக்கும். மன உளைச்சலை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். இதை தாங்கிக் கொண்டு பொறுத்து கொண்டு அமைதியாக கடக்க பாருங்கள். இந்த குறிப்பிட்ட காலம் ரொம்ப ரொம்ப முக்கியம். செய்து கொண்டிருக்கிற தொழிலை அப்படியே போங்க. புதிதாக தொழிலை எதுவும் தொடங்க வேண்டாம். இருக்கிற தொழிலே கொஞ்சம் வீரியத்துக்கு கண்டிப்பாக குறைக்கத்தான் செய்யும். அதனால் பெரிய லாஸ் வராமல் கொஞ்சம் சின்ன லாஸில் முடிஞ்ச வரைக்கும் பாருங்கள். இந்த காலகட்டத்தில் இடங்கள் விற்பது, பூர்வீக சொத்துக்களை விற்பதோ இல்லை தாய் தந்தையோட சொத்துக்களை விற்பதோ அடமானம் வைப்பதோ தயவு செய்து செஞ்சிட வேண்டாம். அப்படி செஞ்சீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பின்விளையை கண்டிப்பாக நீங்கள் சந்திப்பீங்க. அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அதே மாதிரி குடும்ப உறவுகளும் நண்பர்கள், மெயினாக குறிப்பாக உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய ஒரு ஆணுக்கு மனைவியும் பெண்ணுக்கு கணவரும் அந்த அமைப்புகளில் முடிந்தவரை விட்டு கொடுத்து போங்க. உங்கள் ஈகோவை இதில் காட்டினீங்கன்னா பெரிய பிரச்சனை, பெரிய இஷ்யூவை நீங்கள் கண்டிப்பாக அனுபவிச்சே தீர்வீங்க. குழந்தைகளுடைய உடல்நலத்தில் மிக கவனமாக இருங்க. உங்கள் தாய் தந்தையருடைய உடல்நலத்தில் மிக கவனமாக இருங்க. இப்போ 45 வயதிற்கு மேல் ஒரு 60 வயதுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு உடல் ரீதியான பாதிப்புகளை நிறைய கொடுக்க வாய்ப்பு அதிகம், நடக்கிற தசாவை பொறுத்து.
எந்த தசாபுத்தி நடக்குதோ அந்த தசை புத்திக்கு தகுந்த மாதிரியான உடல் ரீதியான பாதிப்புகளை வந்து உங்களுக்கோ உங்கள் சுற்றத்தில் இருப்பவர்களுக்கோ இல்லை உங்கள் மனைவி குழந்தைகளுக்கோ இல்லை கணவன் குழந்தைகளுக்கோ நடக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். இந்த 60 வயது இருக்கிற நபர்களுக்கு 60 வயது மேற்பட்ட நபர்களுக்கு அஷ்டமச்சனி ஒரு நல்ல சனி கிடையாது. ஏன்னா இந்த சனி வந்து இந்த குறிப்பிட்ட காலம் இந்த கோச்சாரத்தில் சனியும் ராகுவும் ஒன்றாக இணைகிற ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் இருக்குது. ஒரு 4-5 ஒரு 6 மாதத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா 2 ரொம்ப நெருக்கமான டிகிரியில். ஏன்னா ராகு வந்து ரிவர்ஸில் போகிறது, சனி முன்னோக்கி நகர்றது. இது இரண்டும் பார்த்தீங்கன்னா அப்படி நெருங்கி வரும். அதுக்கப்புறம் இந்த நெருங்கும் பொழுதே இந்த தூரம் ரொம்ப குறைவாக இருக்கும், ஒன்று சேரும். அதுக்கப்புறம் கடந்து போகும் பொழுது ஒரு குறிப்பிட்ட தூரம் வரை நெருங்குவதும் இணைவதும் குறிப்பிட்ட தூரம் விலகுவதும் இருக்கிற அந்த குறிப்பிட்ட காலம் ரொம்ப மோசமாக இருக்கும். குறிப்பாக அந்த காலகட்டத்தில் சனி ராகு தசைகள் நடப்பவர்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அதே மாதிரி சனி புத்தி ராகு புத்தி நடப்பவர்கள், சனி ராகு அந்தரங்கள் நடப்பவர்கள் குறிப்பிட்ட காலத்தை ரொம்ப கவனமாக கடக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கணும், கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா இந்த மாதிரியான காலகட்டத்தில் விபத்து மாதிரியான ஒரு அமைப்புகளை கொடுக்க வந்து எல்லாத்துக்கும் தயாராக இருக்கும் சனி, உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து. அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. 65-70 வயது தாண்டின நபர்களுக்கு, பெரும்பாலான நபர்களுக்கு, ஒரு 70-75 வயது தாண்டின நபர்களுக்கு வாழ்க்கையோட இறுதி அந்தமாக கூட இந்த சனிப்பெயர்ச்சி அமையலாம் ஒரு சிலருக்கு. அதனால் பயந்துக்காதீங்க. ஒரு சிலருக்கு வயது வாரியாக இப்போ பார்த்துட்டோம் இந்த அஷ்டமச்சனி என்ன மாதிரியான பலன்களை வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டுங்க. இப்பொழுது தசாபுத்தி ரீதியாக என்னென்ன பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்ப்போம். பெரும்பாலும் வந்து சிம்மராசியில் பிறக்கிறவங்க, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த மகம் பூரம் உத்திரம்னு சொல்லப்படுற அந்த 3 நட்சத்திரத்தில் தான் பிறப்பீங்க. அப்போ மக நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களுக்கு ஆரம்பத்திலேயே கேது தசை வந்துடும். மகத்தில் பிறக்கிறவங்களுக்கு ஆரம்பத்திலேயே கேது தசை வந்துடும். 7 வருட கேது தசையில் மகம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் ஒரு 3 வருஷம் இதுலேயே குழந்தை ரொம்ப ஒரு அதிகபட்சம் ஒரு 6 வயதுக்குள்ளே இந்த கேது தசை என்பது முடிந்துவிடும் மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு. இப்போது பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கேது தசை வரவே வராது. பூரம் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கேது தசை வரவே வராது. அரிதினும் அரிதாக 100 வயது கடந்த நபர்களுக்கு, ஒரு 90 வயது கடந்த நபர்களுக்கு வேணால் கேது தசை வரும். அதனால் அதை பெருசாக எடுத்துக்க வேண்டியதில்லை. அப்படி உங்கள் சின்ன குழந்தையாக பிறந்து ஒரு 3 வருடம் 4 வருடம் இருக்கிற குழந்தைகளுக்கு என்னென்னா, பெரும்பாலும் அந்த குழந்தைகளுக்கு சின்ன சின்ன உடல்நல குறைபாடுகள் வந்து அப்பப்போ சளி பிடிச்சிக்கிறது, இல்லை காய்ச்சல் வர்றது, இந்த மாதிரியான சின்ன சின்ன உபாதைகள் வந்து இருக்கும். ஆனால் அந்த குழந்தையை பெற்ற தகப்பனாக இருக்கும், தாய்க்காக இருக்கும், அந்த குடும்பத்துக்கு யார் தலைவரோ அவர்களுக்கு கண்டிப்பாக சில பாதிப்புகளை வந்து கொடுக்கும். எப்படி பொருளாதார ரீதியான பாதிப்புகளை, மன உளைச்சல் சார்ந்த பாதிப்புகளை வந்து கொடுக்கும். அதனால் கொஞ்சம் பத்திரமா இருந்துங்க. சுக்கிரதசை ரொம்ப முக்கியமான இடமே இந்த இடம் தான். அஷ்டமச்சனி காலகட்டங்களில் சுக்கிரதசையை ஏனைய குழந்தைகள் சந்திக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு 23-24 வயது, அதிகபட்சம் ஒரு 25 வயது 26 வயதுக்குள்ள இருக்கிற குழந்தைகள், சிம்மராசியில் பிறந்து ஒரு 26 வயதுக்குள்ளே இருக்கிற குழந்தைகளுக்கு வந்து கண்டிப்பாக இது நடக்கும். எப்படின்னாங்க, நான் சொன்ன மாதிரில மகம் நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைகளும் பூர நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைகளுக்கும் கண்டிப்பாக இந்த சுக்கிரதசையை நீங்கள் சந்திப்பீங்க. இப்பொழுது சந்தித்து கொண்டு இருக்கிற நபர்கள் அப்படி வந்து ஒரு 15 வயதுக்கு உட்பட்டு, ஒரு 13-14 வயதுக்கு உட்பட்டு சுக்கிரதசை வந்து முடியுது அப்படின்னா பிரச்சனை இல்லை. அதற்கு மேலும் ஒரு 21 வயது 22 வயது 23 வயது வரைக்கும் சுக்கிரதசையினோட குழந்தைக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிற பெற்றோர்கள் உங்களுடைய குழந்தையை மிக கவனமாக பார்த்து கொண்டு இருக்க வேண்டும். ஏன்னா இந்த சுக்கிரன் கண்டிப்பாக தேவையில்லாத ஒரு அமைப்பை கொடுத்துடும். எப்படின்னாங்க, ஒரு ஆண் குழந்தைக்கு பாலினத்து மேலே ஒரு பெரிய ஈர்ப்பை ஏற்படுத்திங்க, அதன் மூலமாக படு கேவலமான சில செயல்களை செய்து உங்கள் குடும்பத்தை வந்து ஒரு எப்படி சொல்கிறது அப்படின்னா, ஒரு பேரை கெடுத்துருன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, நம்ம குடும்பத்தை வந்து பேரை கெடுத்துரும், குழந்தைக்கு பேரை கெடுத்துருன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரியான ஒரு அமைப்பை கொடுத்துவிடும் இந்த நடந்து கொண்டிருக்கிற சுக்கிரதசை. பெண் குழந்தைகளுக்கும் சரி ஆண் குழந்தைகளுக்கும் ஒரே மாதிரி தான். ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் பெற்றோர்கள். அதே மாதிரி அதட்டாமல், ஏன்னா அவர்களுக்கு ஏற்கனவே நேரம் சரியில்லாமல் ஒரு இருக்கிற அமைப்பில் அவர்கள் மீது பெரியளவு கோவப்படாமல் ரொம்ப அமைதியாக நிதானமாக வந்து கையாளுங்க உங்களுடைய குழந்தைகளை. ரொம்ப 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 முக்கியம் இந்த சுக்கிரதசை நடந்து கொண்டிருக்கிற அமைப்பில். ஒரு சிலருக்கு திருமணம் நடக்கும். ஒரு சில குழந்தைகளுக்கு இந்த அஷ்டமச்சனியில் சுக்கிரதசை நடந்து கொண்டிருக்கும் பொழுது திருமணம் நடக்கும். அப்படி நடக்கிற திருமணம் தொடர்ந்து பயணிக்குமான்னு சொல்கிறதுல வந்து 50-50 தான் வாய்ப்பு அதிகம். நல்லா உள்வாங்கிக்கங்க, 50-50 தான் வாய்ப்பு அதிகம். இந்த குறிப்பிட்ட காலகட்டங்களில் சுக்கிரதசை நடந்து அது பெண்ணாகவோ ஆணாகவோ இருந்து திருமணம் செய்பவர்கள் 50 விழுக்காடு தொடர்ந்து 100க்கு 50 பேர் தொடர்ந்து அவங்க வாழ்க்கையில் அந்த இணையோட தொடர்ந்து அந்த துணையோட பயணிச்சிருவாங்க. மீதி 50 விழுக்காடு டிவோர்ஸில் தான் போய் முடியும். இது நான் சொல்லும் பொழுது உங்களுக்கு கேட்பதற்கு சற்று மனம் கடினமாக இருந்தாலும் உண்மை நிலை இதுதான். ஏன்னா நானும் ஒரு குழந்தையை பெற்றவன் என்ற நிலையில் சொல்கிறேன். அதனால் தயவு கூர்ந்து ரொம்ப 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 எச்சரிக்கையாக இருங்க. இந்த குறிப்பிட்டு இந்த அஷ்டமச்சனி நடந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த குறிப்பிட்ட குழந்தைகளுக்கு, அந்த 24-25 வயது இருக்கிற குழந்தைகளுக்கு, சுக்கிரதசை நடக்கிற குழந்தைகளுக்கு. அடுத்ததாக சூரிய தசை. அது தொடர்ந்து சூரிய தசை வரும். அதை வந்து நீங்கள் இப்போ மகத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு 26-27 வயதுக்கு மேலே வரும். பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா
பூரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் அப்படி இருக்கும் பொழுதுங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு 10 வருடம் சுக்கிர தசை, அதுக்கப்புறம் 11 வயதிலிருந்து சூரிய திசை நடந்துடும். இந்த சூரிய திசை எந்த சிம்மராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி, சூரிய திசை நடப்பவர்கள் தன்னுடைய தகப்பனாருடைய உடல்நிலையில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். அதே மாதிரி தந்தை வழி சொத்துக்கள் நல்லா தெரிஞ்சுங்க. தந்தை வழி சொத்துக்களை வந்து விரயம் பண்ணுக்கிற ஒரு அமைப்பையும் கொடுத்துரும். ஏன்னா தந்தையோட ஒரு குழந்தை இருக்குது, அது சூரிய திசை நடக்குதுன்னா அதோட அப்பாவோட ஜாதகம் பலமாக இருக்குது, அவருக்கு ஆயுள் எந்த கண்டம் இல்லை, நல்லா இருக்கும் பொழுது அவர் சம்பாதித்த சொத்தையும் அவருக்கு பேர் கிடக்கூடிய ஒரு அமைப்பு. எப்படி அப்படின்னா தகப்பனுடைய பேரை கெடுக்கிற ஒரு அமைப்பு. இன்னார் பையன் இன்ன பண்ணிட்டான், இன்னார் பையன் இப்படி பண்ணிட்டான் அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும். அதனால் தயவு கூர்ந்து அதில் கொஞ்சம் இருங்க. தந்தை வழி சொத்துக்கள், தந்தை வழி சொந்தங்கள், அரசாங்கத்தை எழுத்து அரசினால் ஏற்படுகிற சில, ஏன்னா அரசு வந்து உங்களுக்கு பெரிய அளவில் இந்த குறிப்பிட்ட காலத்தில் உதவாது. அரசாங்கம் பெரிய அளவில் உங்களுக்கு உதவி கிடைக்காது. அரசு வேலைக்கு வந்து நீங்கள் இப்போ கவர்மெண்ட் ஜாபுக்காக அப்ளை பண்ணி காத்து கொண்டு இருக்கிற நபர்கள் காத்துக்கொண்டே இருக்கிற அமைப்பாக இருந்துடும் இந்த குறிப்பிட்ட காலத்தில் மட்டும். அரசு சார்ந்து, மின்சாரம் சார்ந்து, மின்சாரத்துறை சார்ந்து, ஒளி லைட் அமைப்பு சார்ந்து எல்லாத்துலேயும் உங்களுக்கு லாஸாக தான் போகும். அதனால் தயவு கூர்ந்து கொஞ்சம் பத்திரமா இருங்க. சந்திரன் அடுத்தது. சந்திர தசை ஒரு மத்திய வயதில் வந்துடும். பெரும்பாலான நபர்களுக்கு ஒரு மத்திய வயதில் சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு சூரிய சந்திர தசை செவ்வாய் தசை சந்திக்காத நபர்கள் இருக்க மாட்டாங்க, ஏனைய நபர்கள் சந்திப்பாங்க. அப்படி இருக்கும்பொழுது தாயுடைய உடல்நலத்தில் மிக மிக கவனம். தாயுடைய உடல்நலத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு என்னென்னா, மனம் பாதிக்கப்பட்ட ஒரு அமைப்பில் இருப்பீங்க. சந்திரதசை நடக்கும் பொழுது மனம் பாதிக்கப்பட்டு பயங்கர ஸ்ட்ரெஸ், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், ஒரு சரியாக தூங்க முடியாமல், உணவருந்த முடியாமல், யாருடன் நல்லா பேச முடியாமல், ஒரு மென்டல் டார்ச்சர்னு சொல்கிறீங்களா, அந்த அளவை வந்து அதிகப்படுத்தும். ஏற்கனவே உங்களுக்கு அந்த மென்டல் டார்ச்சர் இந்த அஷ்டமச்சனி கொடுக்கும். கூடுமானவர்கள் சந்திரதசையும் நடக்கும் பொழுது இன்னும் கூடுதலாக இருக்கும். ஏன்னா நேரடியாக சந்திரனே பாதிக்கப்படுகிற ஒரு நிலையில் வந்து இன்னும் கூடுதலாக ஒரு அமைப்பாக இருக்கும். அதனால் இதெல்லாம் கடந்து போயிடும், ஒன்றும் பயந்துக்க வேண்டாம், கடந்து போயிடும். இந்த 2.5 ஆண்டுகள், 2.5 வருஷம், 3 வருஷத்துக்குள்ளே எல்லாமே கடந்து போயிடும். அதனால் நீங்கள் அதிலிருந்து மீண்டு வர்றதுக்கான எல்லா இதையும் பாருங்கள். பெரும்பாலான நபர்களுக்கு வந்து இந்த சந்திரதிசை நடப்பவர்களுக்கு 8-12 அவங்க சுயஜாதகத்தில் 8-12ஆம் இடத்தை பொறுத்து வெளிநாடு, வெளிமாநிலம் போன்ற அமைப்புகள் கொடுக்கும். அப்போ என்ன ஆகும்னா, இங்கிருந்து வெளிநாடு போய் நீங்கள் சிரமப்படுவீங்க. கேட்டால் வெளிநாட்டில் தான் இருப்பீங்க, வேலை கிடைக்கும், வெளிநாடு போவீங்க, அங்கே போய் ரொம்ப இன்னல் படுகிற ஒரு அமைப்பாக ஒரு சிலருக்கு அமையும். அடுத்ததாக செவ்வாய் திசை. பெரும்பாலும் அஷ்டமச்சனி காலத்தில் செவ்வாய் திசை நடக்கும் பொழுது இளைய சகோதரர், உங்களுடைய தம்பி தங்கைகள் வந்து ரொம்ப பத்திரமா இருக்க வேண்டிய ஒரு அமைப்பு. ஏன்னா அவர்களுக்கு ஒரு சில பாதிப்புகளை ஏற்படுத்தலாம், அல்லது உங்களுடைய பங்காளிகள் மூலம் உங்களுக்கு பிரச்சனை வரலாம். பங்காளின்னு சொல்ல வர்றது பெரியப்பா பையன், சித்தப்பா பையன் அந்த மாதிரி இருக்காங்க இல்லைங்களா, அண்ணன் தம்பி அந்த மாதிரி அப்பாவுடைய சொந்தத்தில் வர்ற பங்காளிகள்னு சொல்லப்படுகிற அவங்க மூலியமாக ஏகப்பட்ட பிரச்சனைகள் நீங்கள் சந்திக்கலாம். இல்லை அவர்களுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப நெருக்கமாக, உங்கள் பங்காளின்னு சொல்லப்படுகிற அளவில் நீங்கள் ரொம்ப நெருக்கமாக இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுடைய மனம் வந்து நிம்மதியடையாத ஒரு நிலையை வந்து ஏற்படுத்தலாம். அதனால் ரொம்ப பத்திரமாக இருங்க. அடுத்ததாக ராகு திசை நடக்கும் பொழுது பெரும்பாலான ராகு திசையை நடப்பவர்கள் வந்து அப்பாவோட அப்பா அம்மா இருக்காங்க இல்லைங்களா, ஒரு ராகு திசை நடக்கிற, அதாவது சிம்மராசியில் பிறந்து இப்போ தற்பொழுது ராகு திசை நடந்து கொண்டு இருக்கிற ஒரு அமைப்பில் இருப்பாங்க. அவங்களுடைய பாட்டி தாத்தா அவர்களுடைய இழப்பு வந்து ஒரு சிலருக்கு ஈடு செய்ய முடியாத இழப்பாக இருக்கும், ஒரு சிலருக்கு இருக்கும். அதுவும் கடந்து போயிடும். நீங்கள் அதனால் ஒன்றும் பெரிய அளவில் இது பண்ணிக்க வேண்டாம். இந்த ராகு ஒரு சில இடங்களில், நல்ல இடங்களில் இருந்து தசை நடத்தும் பொழுது ஓரளவு அவர்கள் வந்து மருத்துவமனைக்கு போகிறாங்க, ஒரு உடல்நிலை சரியில்லை, போய் திரும்பி நல்லபடியாக குணமாகி வர்ற அமைப்பை கொடுக்கும். ஒரு சிலருக்கு ராகு ரொம்ப கெட்டு ரொம்ப செவ்வாய் சனியோடு நெருக்கமாக சேர்ந்து, இல்லை செவ்வாய் சனியால் பார்க்கப்பட்டு இருக்கிற ராகு, வீடு கொடுத்த கிரகங்கள் சற்று பலமில்லாத நிலையில் இருக்கிற ராகுகள் வந்து ஒரு மாதிரியான பலன்களுக்கு வந்து கொடுக்கும். அடுத்ததாக குரு தசை அப்படிங்கிறது பெரும்பாலும் சிம்மத்தில் பிறந்து குரு தசைங்கிறது ஒரு பிற்பகுதி வயதில் போயிடும். உங்களுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட சந்திரன் திசை வந்தே தீரும், அதில் ஒரு 10 ஆண்டுகள். அடுத்ததாக நடக்கிற செவ்வாய் தசை ஒரு 7-17 வருஷம், ராகு ஒரு 18ன்னு வச்சுங்க, 35 வயசு போயிடும். இதே 35 ஏனைய வந்து நீங்கள் ராசியில் கழிப்பீங்க. சூரிய தசை கொஞ்சம் நடந்திருக்கலாம், இல்லை சுக்கிர தசை நடந்திருக்கலாம். எப்படி இருந்தாலும் குறைந்தபட்சம் ஒரு 45 வயது 50 வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு தான் குருதசை வந்து வரும். சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு குருதசை வரும். இந்த குரு நல்ல இடத்துல இருந்தால் உங்களுக்கு யோகம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பில் இந்த குரு அமைந்திருந்து குருவுக்கு பிடித்த லக்கணங்களான, குருவின் அணி லக்கணங்களான லக்கணம்னு சொல்லப்படுகிற சிம்மம், கடகம், மேஷம், விருச்சகம், தனுசு, மீனம், இந்த 6 லக்கணங்கள் இருக்கு இல்லைங்களா, இந்த 6 லக்கணங்களில் பிறந்து நீங்கள் சிம்மராசியில் பிறந்து இந்த 6 லக்கணங்கள் உங்களுக்கு லக்கணமாக அமைந்து இந்த குரு நல்ல இடத்தில் அமர்ந்து அருமையான இடத்துல யோக இடத்துல அமரும் பொழுது இந்த அஷ்டமச்சனி காலகட்டத்தில் நான் இதுக்கு முன்னாடி சொன்ன அந்த பலன்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, நீங்கள் படுகிற துன்பம், இந்த துன்பங்கள் ஏறக்குறைய ஒரு 50-60 விழுக்காடு குறையும், கண்டிப்பாக குறையும். குரு நன்றாக இருக்கிற பட்சத்தில்
நான் சொன்ன இந்த குறிப்பிட்ட இந்த 6 லக்கணங்களில் பிறந்து குரு நன்றாக இருக்கிறார். ஏனைய 6 லக்கணம் இருக்கு இல்லைங்களா, அந்த 6 லக்கணத்தில் ரிஷப துலாம், ரிஷபம்னு சொல்லப்படுகிற ரிஷபம் துலாம் இந்த 2 லக்கணங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த அஷ்டமச்சனி என்பது சற்று கடினமாக, மிக கடினமான பலன்களை கூட நிறைய பேருக்கு கொடுத்துரும். ஏன்னா இந்த 2 லக்கணத்திற்கும் அவர் 6ஆம் அதிபதியாகவும் 8ஆம் அதிபதியாகவும் வரக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ 6ஆம் அதிபதி கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு போன்றவற்றை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இதில் அதாவது துலா லக்கணத்திற்கு குருதசை, துலா லக்கணமாக இருந்து சிம்மராசியாக இருந்து குருதசை சந்திப்பவர்கள் கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு, அசிங்கம், கேவலம் இது மாதிரியான அமைப்புகளை வந்து கண்டிப்பாக கொடுத்துரும். ஏனைய இன்னொரு மகரம், கும்பம் இருக்கு இல்லைங்களா, உங்களுக்கு மகரம், கும்பம், புதனுடைய மிதுனமும், கன்னி, ஏனைய 4 லக்கணங்களுக்கு குரு நன்றாக நல்ல இடத்தில் நன்றாக ஒரு இடத்துல வந்து நட்பு வீட்டுகளில் அமர்ந்து இருக்கும் பொழுது நான் சொன்ன பலன்கள் வந்து சற்று கண்டிப்பாக அந்த கஷ்டங்கள், துன்பங்கள் என்பது சற்று குறையும். சனி அடுத்ததாக, சனி திசை சந்திப்பவர்கள் பெரும்பாலும் வந்து இந்த சிம்மராசியில் பிறந்தவர்கள் சனி திசை சந்திப்பது என்பது சற்று ஒரு பாதி பேர் தான் சந்திப்பாங்க, பாதி பேர் சந்திக்க மாட்டாங்க. ஏன் காரணம், வயது மூப்பு, ஆனால் பிற்பகுதியில் தான் வரும். உங்களுக்கு ரொம்ப பின்னாடி தான் இந்த சனிதசை வரும். பெரும்பாலான நபர்கள் சனிதசை சந்திப்பாங்க, பெரும்பாலான நபர்கள் சந்திக்க மாட்டாங்க. சனிதசையை சந்திக்காமல் போகிற நபர்கள்லாம் உண்டு. அப்படி சனி சரியான இடத்திலிருந்து நல்லபடியான ஒரு அமைப்பில் இருந்து அந்த சனி வந்து நல்ல அமைப்புகளில் இருந்து, சனி வந்து சுபத்துவமாக குரு சுக்கர தொடர்புகளோடு இருந்து, வளர்பரி சந்திரனோட தொடர்புகள் இருந்து ரிஷப துலாம் லக்கணமாக இருப்பவர்களுக்கு யோகம், உண்மையாகவே யோகம். ரிஷப துலாம் லக்னத்தில் இருப்பவங்களுக்கு உண்மையாகவே யோகம். இந்த சனி திசை இந்த கெடுல் பலன்களை 90 விழுக்காடு குறைக்கும், கண்டிப்பாக குறைக்கும். தசாநாதனி சனி அப்படிங்கிறனால ஒரு 80 விழுக்காடாவது கண்டிப்பாக குறைக்கும். இதில் அடுத்தாக புதன் தசையை சந்திக்காமல் போகிற நபர்கள் ரொம்ப அதிகம். சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு சந்திக்கவே வாய்ப்பே இல்லாமல் போகிறக்கான வாய்ப்புகள் தான் ரொம்ப ரொம்ப அதிகம். அதனால் அதை பற்றி பெரிய அளவில் பார்க்க வேண்டாம். ஏன்னா அப்படி சந்திக்கிற நபர்கள் நான் சொன்ன மாதிரி ஒரு 90 வயது நிரம்பிய நபர்களாக இருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம வந்து பலன் சொல்ல வேண்டாம். இப்போ தசாபுத்தி அமைப்பில் எப்படியான பலன்கள்லாம் இருக்கும்னு பார்த்துட்டோம். அடுத்து ஒரு முக்கியமான ஒரு காரணம், ஒரு அமைப்பு, முக்கியமான ஒரு அமைப்பில் வந்து சொல்ல வேண்டிய ஒரு கடமை. இந்த சிம்ம ராசியில் பிறந்து இந்த சிம்மம் அப்படிங்கிற வீட்டில் உங்களோட ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் இப்படி கட்டங்கள் இருக்கும் இல்லைங்களா. அதில் வந்து 5வது ராசியாக சிம்ம ராசி உங்களுக்கு எதுன்னு தெரியும். அந்த சிம்மத்தில் அமர்ந்திருக்கிற கிரகத்தோட தசை வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த சிம்ம வீட்டில் அமர்ந்திருக்கு. இப்போ சிம்ம ராசினா சந்திரன் கண்டிப்பாக உங்களுக்கு சிம்மத்தில் தான் இருக்கும். சிம்மத்தில் இருந்தால் தான் நீங்கள் சிம்ம ராசி. சந்திரன் அந்த கிரகத்தை விட்டுருங்க. ஏனைய கிரகங்கள் 8 கிரகங்கள் இந்த சிம்மத்தோடு தொடர்பு கொண்டு இந்த சிம்ம வீட்டில் அமர்ந்திருக்கிற தசை நடக்கும் பொழுது ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். நான் சொல்கிறது உங்களுக்கு நல்லா புரியுதான்னு நினைக்கிறேன். இந்த சிம்மத்தில் அமர்ந்திருக்கிற கிரகத்துடைய தசை, அந்த தசை உங்களுக்கு நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த சிம்மத்தில் செவ்வாய் உட்காரலாம், சந்திரனோட செவ்வாய் சேருது, தசை உட்காரலாம். அந்த செவ்வாய் இந்த சந்திரன் நன்றாக இருந்தால் இந்த தசை தப்பிச்சுக்குவீங்க, நல்லா இருப்பீங்க. ஏன்னா சிம்மத்தோடு அமர்ந்திருக்கிற சிம்மத்தின் மீது இந்த சிம்மத்தினோட வந்து செவ்வாய், குரு, புதன் இந்த 3 கிரகத்தை தவிர ஏனைய கிரகங்கள் சிம்மத்தில் அமர்ந்திருந்து தசை நடத்தினா, சூரியனே கூட தசை நடத்தினா சற்று கடினமான சூழலாக போயிடும். ஏன்னா சூரியன் இங்கே அமரும் பொழுது, இந்த சிம்மத்தோடில் வந்து சூரியன் அமரும் பொழுது அன்னைக்கு அமாவாசையாக இருக்கும். மிகப்பெரிய கடுமையான பலன்களை கொடுத்துரும் அந்த சூரிய தசை. சந்திரன் ஏற்கனவே அதே இடத்துல உட்கார்ந்து தசை நடத்தும் பொழுதும் சில இதை கொடுக்கும். செவ்வாய் அங்கே இருக்கும் பொழுது ஓரளவு பரவாயில்லன்னு இருக்கும். சிம்மத்தோடு செவ்வாய் தொடர்பு கொண்டு அந்த சிம்மத்தில் செவ்வாய் உட்கார்ந்து அந்த தசை நடத்துறது ஓரளவு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ராகு சிம்மத்தில் அமர்ந்து தசை நடத்துறவர்களுக்கு சற்று கடினமான ஒரு காலகட்டமாக இருக்கும். குரு சிம்மத்தில் உட்கார்ந்து தசை நடத்துறவர்களுக்கு ஓரளவு நல்ல அமைப்பை கொடுக்கும். ஏன்னா காலபுருஷனுடைய வீட்டில் வந்து தொடர்ந்து இருக்கிறனால. சனி சிம்மத்தில் உட்காந்து, சனியும் சந்திரனும் சேர்ந்த சிம்மத்தில் உட்காந்து அந்த தசை கண்டிப்பாக நன்றாகவே இருக்கவே இருக்காது, கண்டிப்பாக இருக்காதுங்க. அதே சிம்மத்தோடு சுக்கிரனுக்கு வந்திருந்தாலும் நல்லா இருக்காது. சுக்கிரனும் கேதுவும் அங்கே அமர்ந்திருந்தால் கூட அவ்வளோ ஒன்றும் நல்லா இருக்காதுங்க. அதனால் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. சிம்மத்தோடு தொடர்பு கொண்டு சிம்மத்தில் உட்கார்ந்துருக்கிற கிரகத்தோட திசை வரும் பொழுது இந்த அஷ்டமச்சனி உங்களுக்கு நிறைய துன்பங்களையும் நிறைய வாழ்க்கையோட பாடத்தையும் கற்றுக் கொடுக்கும். அதனால் ரொம்ப கவனம். இப்போ பொதுவாக பார்த்துடலாம், என்ன பண்ணலாம், இதிலிருந்து தப்பிப்பதற்கு ஏதாவது பண்ண முடியுமா, தப்பிக்க முடியுமா அப்படின்னா, இதிலிருந்து தப்பிப்பதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது நான் ஏற்கனவே கூறின மாதிரி தான், சொன்ன மாதிரி தான். ஏற்கனவே நான் இந்த காணொலியில் இதற்கு முன்பாக வந்து சொன்ன மாதிரி தான். என்ன அப்படின்னாங்க, நீங்கள் அனைத்தையும் இழக்க தயாராக இருக்க வேண்டும். குறிப்பாக உங்களுடைய சுய கௌரவம், உங்களுடைய அந்தஸ்து, உங்களுடைய மரியாதை, உங்களுடைய பொருள், உங்களுடைய கோபம், உங்களுடைய பிடிவாதம், சரிங்களா, இதை அனைத்தையும் மூட்டை கட்டி வச்சுருங்க. ஓரளவு தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு. என்னென்னா உங்கள் ஈகோ தான் உங்கள் பிரச்சனையை கொண்டு பெருசாக தள்ளும். அதனால் தயவு கூர்ந்து அந்த ஈகோவை விட்டிங்கன்னா இந்த அஷ்டமச்சனியில் ஓரளவு நீங்கள் தப்பித்து பிழைக்கலாம்.
முக்கியமான விடயம். எந்த ஆலயத்திற்கு போனால் என்ன மாதிரி நடக்கும் அப்படின்னா, சிம்மம் பொதுவாகவே செவ்வாய்க்கிழமைகளில் காளின்னு சொல்லப்படுகிற தெய்வத்தை வணங்குவது நல்லது. காளின்னு சொல்லப்படுகிற தெய்வத்தை வந்து செவ்வாய்க்கிழமைகள் வந்து வணங்கிட்டு வாங்க, ஓரளவு நல்லது. ஞாயிற்றுக்கிழமைகளில் கால பைரவரை வணங்குவது ரொம்ப நல்லது. கால பைரவரை வணங்குவது நல்லது. பெருமாள் கோயிலுக்கு போகிறது ரொம்ப நல்லது. இந்த சிம்மராசியில் பிறந்தவர் இங்கெல்லாம் போனால் இந்த பிரச்சனை குறையுமானா கண்டிப்பாக குறையாது, குறையறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் வருகிற அந்த துன்பத்தை, வருகிற அந்த பிரச்சனையை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மனத்துணிவை உங்களுக்கு கொடுக்கும். எதிர்த்து நின்று இல்லை அந்த வருகிற பிரச்சனையை தாங்கி கொள்ளுகிற, அது எவ்வளவு அடித்தாலும் தாங்கி கொள்ளுகிற அந்த அமைப்பை வந்து உங்களுக்கு கொடுக்கும். இதிலிருந்து விலகாது இந்த நீங்கள் பரிகாரமெல்லாம் பண்ணி இதிலிருந்து நீங்கள் தப்பித்துக்கொள்ளவெல்லாம் முடியவே முடியாது. அதனால் அந்த துன்பத்தை வந்து தாங்கிக் கொள்ளுகிற இல்லை சுமக்கிற ஒரு மனோபலத்தை வந்து உங்களுக்கு கொடுக்கும் இந்த மாதிரியான இறை வழிபாடு. அப்புறம் எப்போ போல் பௌர்ணமி நாள்கள் சிவன் வழிபாடு பண்ணுவது ரொம்ப நல்லது. பௌர்ணமி நாட்களில் வந்து குலதெய்வ வழிபாடு என்பது ஒரு அற்புதமான அமைப்பாக இருக்கும். அதனால் ஆலய வழிபாடை மேற்கொள்ளுங்கள், ஓரளவு மன நிம்மதி கிடைக்கும். இதுவும் கடந்து போகும். சிம்மம் முக்கியமாக பார்த்துக்க வேண்டியது என்னென்னா, இந்த சிம்ம ராசியிலேயே இன்னொரு 2.5 ஆண்டுகளில் இந்த துன்பங்கள் எல்லாம் கடந்து போகும். இன்னொரு 3 வருடம் தான் நம்ம கஷ்டப்பட போகிறோம் அப்படிங்கிறத மனசில் வச்சுட்டு, இன்னும் 1 ஆண்டு இருக்குது, இன்னும் 1.5 ஆண்டு இருக்குது, இன்னும் 3 வருடம் இருக்குன்னு ஆரம்பிங்க. கண்டிப்பாக இதிலிருந்து நீங்கள் விடுபட்டு விடலாம். இந்த ராசிக்கு நான் வந்து இந்த குறிப்பிட்ட இந்த காணொளி போடும் பொழுதே சில மனவருத்தத்தோடு தான் போடுறேன். ஏன்னா உண்மையை விலைக்கு சொல்லணும் அப்படிங்கிறக்காகத்தான் முழுவதுமாக எதையும் மறைக்காமல் நேரடியாக உண்மையை மட்டும் சொல்லணும் அப்படிங்கிறக்காகத்தான் இந்த காணொளி பதிவிட்டிருக்கோம். அடுத்த இதாக கன்னிராசிக்கு எந்த மாதிரியான பலன்களை இந்த சனிப்பெயர்ச்சி கொடுக்க இருக்கிறது என்பதை பற்றி அடுத்த காணொளியில் பார்க்கலாம். அதுவரை இணைந்திருங்கள் தமிழர் இணையத்தோடு. மீண்டும் உங்களை அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அருள்குமரன். நன்றி, வணக்கம்.